ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான முட்டை தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பட்டை கிராம்பு பாக்கெட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பொடியை நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வசக்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் வந்து தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாய் 2 இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சாது பாருங்கள். இப்போ வந்து நல்ல வெங்காயம் வசங்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல தக்காளி, இஞ்சி பூண்டு அது பூராத்தையும் உள்ளே போட்டுடணும் மசாலா. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் இந்த 3த்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் தொக்கை. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம். நாங்கள் 2 பேர் தான், அதனால் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்களவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீதா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.